அப்படின்னு ஒரு சாங்குக்கு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக 3 குழந்தைங்க ரெடியா இருக்காங்க. அவங்களை அழைச்சிடலாம். மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல
பார்த்தீங்களா, பாட்டுக்கு பாட்டு போட்டி போட்ட மாதிரி எப்படி ஆடினாங்க, அது மாதிரி ஒவ்வொரு நபருமே தனித்துவமாக தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்து சிங்கப்பெண்ணே அப்படின்ற சாங்குக்கு ஆட வரக்கூடிய குழந்தைகளை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள். நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி என்று நீ வலித்த வியர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும். நீ பயமின்றி துணிந்து செல்லு. முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சிறகே எழுந்து வா. கொண்டு கேறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். உயர்ந்து நில்லு. நம்முடைய குழந்தைங்க சூப்பராக கொடுத்தாங்களா, டான்ஸ் கொடுத்தாங்களா? விஜய் பெரியவங்களாம் ஒரு சூப்பராக டான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அதை காட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பரதத்திலே இந்த மாதிரி சாங்கு கொடுக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாவா இல்லையா? நல்லா உற்சாகமாக அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து சங்கீத ஜாதி முல்லை, செல்வி மௌனிகா, செல்வி யுவதக்ஷனா, செல்வி ரித்திகா ஸ்ரீ, செல்வி தரண்யா ஸ்ரீ. சங்கீத ஜாதி முல்லை அப்படின்ற ஒரு பாட்டுக்கு சூப்பராக நம்ம குழந்தைய ஆட போகிறாங்க. அவங்களுக்கு உற்சாகமாக நல்ல ஒரு நந்தநந்தநந்தம் நந்தநந்தம்
நந்தநந்தம் நந்தநந்தம் நந்தநந்தம் நந்தநந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானா நம் காதல் எல்லை என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை திருமுகம் வந்து பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ விழிகளில் துளிகள் வடியுமோ அது சுடுவதை தாங்க முடியுமோ கனவினில் எந்த உயிர் உறவாகி விடிகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் சருகாகி உதிருமோ இறைகள் இட்டாலும் மறைந்து கொள்ளாது அறைகள் இட்டாலும் வழியில் நில்லாது பொன்னினதி தன்னினதி ஜீவனதி அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி இசையனும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ ஆடிடுமோ பாடிடுமோ ராஜதீபமே எந்தன் வாசலில் வாராயோ குயிலே 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 உந்தன் ராகம் நெஞ்சில் நின்று ஆடோ ராஜதீபமே நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய் விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய் நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம் நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம் சிந்து சந்தம் சொந்தம் கத்திச் செல்லும் முத்து சிற்பம் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம் இன்னும் என்ன நெஞ்சில் அச்சம் கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம் முல்லை பூவில் முள்ளு உண்டோ கண்ணு கொண்டு விழுந்த வேஷம் என்ன ராஜதீபமே சனி 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 சரி சனி சனி சரி சனி 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 சரி சகரி சனி சரி நிசரி சரி லபத சனி சரி லப மபதப சானி சனி நிசரி நிசரி லப மதப நிதசரி லப மப சரிக சரிக நிசரி கமப 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 மபதப சனி நிசன் சானி சரி பத நிசல தனி சரி காரி சரி சானி சரி ரப்ப தகதோம் 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 தகதோம்
ரகண சகண யகண ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண பகண யகண ரகண சகண யகண ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண. சூப்பர் சூப்பர். நல்லா ஒரு உற்சாகமா நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பாராட்டு. ரொம்ப நன்றி. ஸோ இங்கே குழந்தைகள் ஒரு ஒரு 4 வகையான குழந்தை ஆடுதுங்க, 3 பிள்ளை ஆடுதுங்க. ஆனால் அதே டான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 பிள்ளை எல்லா அந்த 4 பேர் ஆடுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு 4 செவத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாமே அந்த கட்டில் போட்டு ஆடிக்கிட்டே இருக்குங்க. அந்த சாங் எந்த சாங்காக இருந்தாலும் நான் கொடுத்தாலும் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே பார்த்து கூட என்ன பண்ணுதுங்க, பிள்ளைங்க ஆடிக்கிட்டு இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, நெக்ஸ்ட் சார். வராக ரூபம். இந்த சாங்க்கு ஆடுறதுக்கு தயார் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம மீண்டும் ஸ்டேஜுக்கு அழைச்சிடலாம். நல்லா உற்சாகமாக ஒரு பாராட்டு மத்தியில் அவங்க இன்வைட் பண்ணிடலாம். வராக ரூபம் செல்வி கிருத்திகா தேவி, செல்வி ரக்ஷிதா, செல்வி பூர்விஷா. वराहरूपं देववरीष्टं परस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात नम्बिदवगिम्बु कोडुववनीत ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ குழந்தை ஆடினாங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீணை பார்க்கலாமா? வேணாம் போல, இப்படியே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட்ஸ் தோணுதே. அப்படிலாம் இல்லை, இன்னும் 5 பாட்டு இருக்குது. அடுத்து ஒரு குரூப் டான்ஸ் இருக்குது, அடுத்து வீணை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு இருக்குது. இப்படியே வரிசையாக என்ன பண்ணலாம், பார்க்குறதுக்கு நம்ம ரெடி. ஆனால் குழந்தைகள் நமக்கு என்ன பண்ணணும், அதை விட ஆர்வமாக
நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம், யார் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? உள்ளே போய் கேட்குறப்ப, சார் இன்னொரு 5 பாட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே கொஞ்சம் ஒரு 2-3 சாங் விட்டுடலாமாப்பா, மக்கள் ரொம்ப பரபரப்பாக போய் நாடகம் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருக்காங்க லேடிஸு. உங்களுடைய அம்மா அப்பாவே இருக்காங்க, என்ன பண்ணலான்னு கேட்டேன். சார் எங்கள் அம்மா அப்பா எங்களை நம்பி இருப்பாங்க, ஒன்றும் இல்லை, நீ எத்தனை பாட்டாக இருந்தாலும் போடுங்க, நாங்கள் முடிச்சுட்டு தான் போவோன்றது பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணலாம், பிள்ளைகளுக்காக உட்காந்து அர்ப்பணிக்கலாமா, அவங்களுக்காக பார்க்கலாமா? நல்லா உற்சாகமாக ஒரு பாராட்டோட வீணை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள இன்வைட் பண்ணிடலாம். நல்லா உற்சாகமாக ஒரு பாராட்டு கை தட்டினாதே நான் அடுத்து கூப்பிடுவேன். வெரி குட், வெரி குட். சவுண்டு கேக்குதா? கேட்கல.
பாப்பா நீங்கள் இந்த டான்ஸ் ஆடின பொண்ணுங்க எல்லாமே உங்களுடைய போயிட்டு இருக்கீங்க, சலு அதான் சவுண்டு கேட்குது. நம்ம குழந்தை 2 பேரும் சூப்பராக வீணை வாசித்தாங்க. நல்லா உற்சாகமாக ஒரு பாராட்டோட இருக்க பாராட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, பாட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஒரு சாங் ஆடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஓம் சிவோ நமக அப்படின்ற ஒரு சாங்க்கு சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம குழந்தையை இன்வைட் பண்ணிடலாம். ஓம் சிவோ நமக. சார் அவங்க பேர் அந்த டீம் 2 டீம் குரூப் டான்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறாங்க. நல்லா உற்சாகமாக பாராட்டு மத்தியில் அவங்களை இன்வைட் பண்ணிடலாம். குரூப் டான்ஸ் ஆடு கொடுக்குறாங்க. रुद्राय महारुद्राय कालरुद्राय कल्पान्तरुद्राय वीररुद्राय रुद्ररुद्राय घोररुद्राय अघोररुद्राय मार्ताण्डरुद्राय अण्डरुद्राय ब्रह्माण्डरुद्राय चण्डरुद्राय प्रचण्डरुद्राय दण्डरुद्राय शूररुद्राय वीररुद्राय भवरुद्राय भीमरुद्राय अदलरुद्राय विदलरुद्राय सुदलरुद्राय महादलरुद्राय रसादलरुद्राय कलादलरुद्राय पादालरुद्राय नमो नमः. ॐ शिवोऽहम् ॐ शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम्. ॐ शिवोऽहम् ॐ शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम्. वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्कारा. शम्भो शम्भो शङ्करा. ॐ शिवोऽहम् ॐ शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम् भजेऽहम्. हर 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 महादेव. अण्ड ब्रह्माण्ड कोटि अखिल परिपालना पूरणा जगत्कारणा सत्यदेव देव प्रिया. वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा. सोम सूर्याग्निलोचना ऋषभवाहना शूलपाणि भुजंग भूषणा. त्रिपुरनाशरक्षणा योमकेशमहासेन जनक पञ्चमन्त्र परशुहस्त नमः. ॐ शिवोऽहम् ॐ शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम्. ॐ शिवोऽहम् ॐ शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम् भजेऽहम्. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட நான் வாயில கேட்கவே மாட்டேன், உற்சாகமாக பாராட்டில் மட்டும்தான் கேட்பேன். ஏன்னா அந்த பாராட்டு தான் அவங்களுடைய உற்சாகம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு மன்னவன் வந்தானடி. மன்னவன் வந்தானடி அப்படின்ற ஒரு சாங்குக்கு சூப்பராக நம்மளுடைய குழந்தைகள் மீண்டும் ஒரு குரூப் டான்ஸ் ஆடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்காவது உற்சாகமாக ஒரு பாராட்டு கொடுங்க. invite மௌனிகா பண்ணலாம். துணிகொண்டு தலைவென்று புகழ்கொண்ட காவலன் வாழ வாழ. மலைமகள் வரம் கொண்ட மலை போன்ற வளம் கொண்ட மன்னவன் வாழ வாழ.
நாயகனோ நான் அறியேன் மன்னவன் வந்தானடி தோழி செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் கொடுப்பேன் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் கொடுப்பேன் மூன்று தமிழ் மாலை சூட்டிடுவேன் மூன்று தமிழ் மாலை சூட்டிடுவேன் இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி பூவிய பூவினில் மேனிகள் ஆடிட நாயகன் நாயகி பாவனை காட்டவரும் மன்னவன் வந்தானடி சரிகமபதனி துரமொடு ஜதியொடு நாதகீதராக பாவம் தாம் பெறவே மன்னவன் வந்தானடி காதர் கவிதை கடலென பெருகிட மாதர் மனமும் மயிலென நடமிடவே மன்னவன் வந்தானடி திருமலர் மணமுற குறுநகை நலம் பெற மலர் வீழ்ச்சி வந்திட தனிதழ் கனிந்திடவே மன்னவன் வந்தானடி தித்தித்தாலது சம்பொற் கிண்ணம் தத்தித்தாவிழும் தங்கக் கிண்ணம் சித்தத்தால் ஒரு காதற் கிண்ணம் தத்தித்தாவில பாவை முன்னம் என் மன்னவன் நிறைவினில் நீ மணமலர்த்தாதா திருமார்த்தாப்பா தாமதமாமா மயிலெனைக்காதா நிறைவினில் நீ மணமலர்த்தா திருமார்ப்பா தாமதமா மயிலெனைக்கா நீராபமாக 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 சா சதமது கரவா கமபடனிதா கருணையின் தலைவா மதிமிகும் அறம்பொருள் இறைவா தனிமையில் வரவா நீர் திரையருள் பெறவா ஆளும் புவியேழும் கடலேழும் நடமாடும் பரிவாரா அருள்தாராய் ஆளும் புவியேழும் கடலேழும் நடமாடும் பரிவாரா அருள்தாராய் அனுதின முறை வழிபடும் மரமையில் இனியொரு தலைவனை பணிவிட்டு மன்னவன் வந்தானடி சூப்பர், அழகா டான்ஸ் பண்ணாங்க. நல்ல ஒரு உற்சாகமா நம்ம குழந்தைகளுக்கு. கேட்க மாட்டேன், கொடுக்கணும், நீங்களே கொடுப்பீங்க. ஒரு பாப்பாட்ட கேட்டேன், பாப்பா உங்க அம்மா உனக்காக கை தட்டுவாங்களான்னு கேட்டேன். எங்க அம்மா இல்லை, எங்க அம்மா எல்லாத்துக்காகவும் கை தட்டுவாங்க அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல என்ன பண்ணியிருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த குழந்தை ரெடியா இருக்காங்க. அடுத்து கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? நல்ல உற்சாகமா ஒரு பாராட்டோட செந்தமிழ் நாடெனும் பொதினிலே செந்தமிழ் நாடு பொதினிலே அப்படின்ற ஒரு சாங்க்கு சூப்பரா ஆட இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளை அனைவரும் ஸ்டேஜுக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
தமிழ்நாடு உயர் வீரம் தெரிந்த தமிழ்நாடு. வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. நல்ல காதல் புரியும் ஆரம்பயர் போல் இளங்கன்னியர் சூழ்ந்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் பாதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவிரி தென் பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி. காவிரி தென் பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி. இளமேவிய ஆறு பலவோடும் திருமேனி செழித்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் செந்தமிழ்நாடெனும் போதினிலே ஜூஸ் கொடுத்தோம்னா நல்லா எனர்ஜியாக இன்னும் டான்ஸ் ஆடுவாங்க. ரைட்டா இல்லையா? அந்த ஆரஞ்சு ஜூஸுக்கு பதில் என்ன கொடுக்கணும்? நீங்கள் என்ன கொடுக்கணும்? அதுதான் உற்சாகமா. அடுத்த குழந்தை இன்வைட் பண்ண போறேன். உற்சாகமா கை வலிச்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் கை தட்டி உங்களோட பாடியில் இருக்க ரத்தத்தை ஃபுல்லாக என்ன பண்ணணும், சூடாக்கி அப்படியே வெளியே போகிறப்ப என்ன பண்ணணும், அவ்வளோ எனர்ஜியாக வெளியே போகணும். போனோடனே ஒரு 2 புரோட்டா ஒரு கெட்டி சட்னி அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து எல்லாம் தூங்கிடணும். ஓகேவா? நல்லா
ஜகதோம் தஜகதோம் ததகுதிகு ஜகதோம் தஜகதோம் ததகுதிகு ஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதிகிடதோம் ஜகதோம் ததிம் ஜகதோம் ததிம் ஜகதோம் ததிம் ஜகதோம் ததிம் தகதிம் ததகணம் தகமதரிதோம் ததோம் தனததிம் ததிம் ஜனு ததிம் ததிம் தனததிம் ததிம் விசனி சரி 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 தகிடதிம் தஜகு ததிம் தஜகு ஜகு ஜகதோம் தஜகதோம் ததகுதிகு ஜகதோம் தஜகதோம் ததகுதிகு தானதிம் ததிம் தனதோம் தனததிம் ததிம் தனதோம் தனதஜகதோம் தஜகதோம் ததகுதிகு ஜகதோம் தஜகதோம் ததகுதிகு தானதிம் ததிம் தனதோம் தனததிம் ததிம் தனதோம் தனதஜகுதிம் ஜம்தனம் தனம் தும் தஜகுதிம் ஜம்தனம் தனம் தும் தஜகுதிம் இந்த ஜகுதிம் இந்த ஜகுததிம் இந்த ஜகுததிம் இந்த ஜகுததிம் अयिगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्द्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति क्षितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करदोषिनि किल्बिषमोषिनि घोषरते धनुजनिरोषिनि दितिसुतरोषिनि दुर्मदशोषिनि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते 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 ஓகே சூப்பர். நல்ல ஒரு உற்சாகமா எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அம்மன் உருவாகி வந்துட்டு நான் நினச்சேன் சிங்கப்பண்ணி தான் வருவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் காளியம்மா மாரியம்மா அப்படின்ற மாதிரி எல்லா அம்மாவும் ஒன்றா கொண்டு வந்து நம்ம சங்கர் சங்கீத வித்யாலயாவுக்கு நல்ல ஒரு உற்சாகமாக ஒரு பாராட்டோட நல்ல பாராட்டு. பத்தலையே, இன்னும் உங்களை சுதி ஏற்றி முடிச்சிடலான்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் என்ன பண்ண முடியலையே. ஸோ ஒரு சூப்பர் சாங்கா அடுத்து எப்படி இப்போ அம்மன் வந்துட்டாங்க, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இறைவனை கூப்பிடலாமா? சார் எப்படியாவது என்னை இறைவா என் வீட்டுக்கு நல்லபடியாக போய் சேர்த்துரு அப்படின்னு இறைவா அப்படின்னு ஒரு சாங்குக்கு சூப்பராக ஆடுறதுக்கு ரெடியாக இருக்க குழந்தைகளை உங்களோட உற்சாகமாக ஒரு பாராட்டு மத்தியில் அவங்களை இன்வைட் பண்ணிடலாம். நல்லா உற்சாகம் பாடு. லாஸ்ட் பாட்டு இது, லாஸ்ட் பாட்டு. நீங்கள் கைதட்டா மட்டும் இறைவனே இறைவனே உந்தன் அருள் பொழிவாயா இதயத்தில் நிறைந்தே வழிவாயா என்னுள் நீ நிறைந்தாய் அதைவிட
தெரியாதே எனக்கு, நிறுத்திட தெரியாதே எனக்கு, செய்வது எல்லாமே உனக்கு. நீ என்னுள்ளே அதுவரை நடனம் உன் பொறுப்பு, முடிவது நடனம் உன் பொறுப்பு, அதுவரை மனதைக்கும் நெருப்பு. நீதானே இறைவா. இருளாய் இருளன புலராய் 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 புலரன கதிராய் 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 கதிரன ஒளியாய் 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 மனதில் நிறைவாயோ. பாதம் வைக்கின்ற முத்தங்கள் உந்தன் சொந்தம், கண்ணில் பூக்கின்ற இன்பங்கள் உந்தன் சொந்தம், என் நெஞ்சில் நீ கேட்கும் சத்தங்கள் உந்தன் சொந்தம், நான் காணும் கைதட்டல் ஒவ்வொன்றும் உந்தன் சொந்தம். இறைவா இறைவா இசைக்கொடு, இறைவா இறைவா இசைக்கிடு, இறைவா இறைவா அசைக்கிடு, இறைவா 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 இசைக்கொடு, இறைவா இசைக்கிடு, இறைவா இறைவா அசைக்கிடு, இறைவா தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு குரூப் டான்ஸ்? எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? வேற லெவல். ஏசா நீங்கள் பாராட்டு கொடுத்தாது எனக்கு எதாவது பேசணும்னு தோணுது. இல்லை நான் சைலண்டில் போட்ட மாதிரி நம்ம செல்லை என்ன பண்ணுவோம், அழகா வச்சு நோண்டிக்கிட்டே இருப்போம். பாப்பா டேய் டக்குன்னு செல்லை ஆஃப் பண்ணுற பர்றா அப்படின்னோடனே டென்ஷனாக கோவமாக பார்த்துட்டு ஆஃப் பண்ண பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணோம், கடுப்பாய் போய் அப்படியே ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கும். அது மாதிரி டான்ஸ் முடிஞ்சோடனே பெர்ஃபார்ம் அழகாக பார்க்குறீங்க, உங்கள் கோர்வை உங்கள் ஃபேஸ் வேல்யூலாம் பாட்டு முடிஞ்சோடனே வந்துட்டானா கைதட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி சைலண்டில் மூடு போட்ட மாதிரி அப்படி உருன்னு ஆயிடுறீங்க. அப்படியா? இல்லை இல்லை. ஏன் அப்படின்னா கிராண்ட் ஃபைனல் லாஸ்ட் பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம லாஸ்ட் பாட்டுக்கு வந்துட்டோம், ஆனால் தொடங்க போகிறோம். எப்படி லாஸ்ட் பாட்டுக்கு வந்துட்டோம், ஒரு தொடங்க போகிறோம். இதே மாதிரி ஒரு குரூப் டான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே நம்முடைய குரூப் டான்ஸ் ஆட போகிறாங்க நம்ம குழந்தைங்க. ஒவ்வொரு குழந்தையும் பாருங்கள், ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு குழந்தை உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, ஏதாவது டயர்னஸ் தெரியுதா? டயர்னஸ் தெரியுதா? ஆனால் உண்மையிலே அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தை எனக்கு தெரியும், நிறைய அந்த ப்ரோக்ராம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டே கூட சாப்பிடாம கூட வருவாங்க, சாப்பிட்டு வருவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகள் சாப்பிடலை தெரியுமா? சாப்பிடாத அளவு கூட ஒரு சிலர் சாப்பிட்டு வந்தாங்க, சாப்பிடாம கூட நான் நல்லா ஆடணும் அப்படின்னு சொல்லி தன்னையே என்ன பண்ணிருச்சு வருத்தி கூட நமக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன் என்னால் ஆட முடியும்னு அந்த எனர்ஜியை காமிச்சாங்க. ரைட்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஃபேமிலியிலேருந்து பிறந்து வளர்ந்து ஸோ ஒரு படிப்பு ஒரு 8th 10th அப்படின்ற ஒரு படித்து முடித்தோடனே நான் ஒரு இதில் படிக்கணும், டிகிரி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய ஃபேமிலியை கூட விட்டுட்டு வெளியே, ஸோ ஒரு கிராமத்தில் பிறந்தாலும் கூட ஒரு டவுன் அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு சிட்டிக்கு போய் டிகிரின்ற ஒரு விஷயம் பண்ணி அதில் நம்முடைய பாரம்பரிய நடன நாட்டியத்தை கற்றுக்கிறணும், லைஃப்பில் ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சது மட்டும் முன்னேறி வர்றது மட்டும் பத்தாது, என்னை சார்ந்த இருக்க ஒவ்வொரு குழந்தைகளையும் பெரிய அளவில் வளர்க்கணும், உருவாக்கணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட வளர்ச்சியை முயற்சி பண்ணாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு சின்ன ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்னைக்கு அதுக்கு ஒரு நேம் சங்கர் சங்கீத வித்யாலயாவுன்னு ஒரு நேமை பதிச்சு இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கக்கூடிய டாக்டர் ராஜேஸ்வரி மேடத்துக்கு நல்ல உற்சாகமாக ஒரு பாராட்டு கொடுத்துடலாம். அதே போக ஒரு ஒரு ஆணை கூப்பிட்டு வச்சு ஸ்டேஜில் கேட்டோம் அப்படின்னோம்னா என் வெற்றிக்கு யாரு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? உங்க ஒய்ஃப் பக்கத்துல இருப்பாங்க, பெண் தான் காரணம் சொல்லுவாங்க. பெண் தான் காரணம்னு பக்கத்தில் ஒய்ஃப் இருக்கனால சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை கூப்பிட்டு வச்சு உங்க சக்சஸ் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு ஆணுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னதே ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய அம்மா அப்பாவுடைய ஸ்பீச் கேட்டோ இல்லை தன்னால முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட என்ன பண்ணிட்டாங்க, படிக்க போய் ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு அதே விஷயம் அதே இதை நான் செயல்படணும் அப்படின்னா அந்த கல்யாணம் முடிச்ச பிறகு முடியுமா? ஆனால் இங்கே இருக்கவங்களை சத்தியமாக சொல்கிறேன், ஒவ்வொரு லேடிஸுக்கும் ஒரு சூப்பர் திறமை இருக்குது. திறமை
இருக்கு. அந்த திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கோ நம்ம வீட்டு அளவுலையோ இல்லை சமுதாயத்து அளவுலோ சின்ன சின்ன சப்போர்ட் இல்லாத ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இருக்கு. அதே மாதிரி ஒரு லேடிஸுக்கோ எப்படி அந்த அந்த ஆதங்கம், ஒரு ஏக்கம், ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளுடைய ஜென்ஸ். ஸோ மேரேஜ் பண்ணிட்டோமே, மேரேஜ் பண்ணியாச்சு, ஆனால் நம்மளுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஏதோ ஒரு சங்கடப்பட்டுருவாங்களோ, ஃபீல் ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச திறமையும் என்ன பண்ணிடுறாங்க, அதை குறைச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பெண்ணோட ஒரு திருமணம் முடித்தோடனே அந்த பெண்ணோடைய கனவு என்னுடைய கோல், என்னுடைய கனவு, அவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களை ஒரு ஹெல்த் அட்வைசராக இருந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்எஸ்வி சங்கர் சங்கீத வித்யாலயான்னு பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் அசோசியேட் அப்படின்ற ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்து இன்னைக்கு ராஜியோட கனவை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரேட் லீடர் தான் எங்களோட அப்ளைன் லீடர் மிஸ்டர் சங்கர் சாருக்கு உற்சாகமா ஒரு பாராட்டு கொடுத்துடலாம். பத்தல கேட்கல. ஒவ்வொரு நபருக்கு ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு துளி அளவு கூட வெளிப்படுத்தாம இன்னைக்கு என்னுடைய கோல், என்னுடைய மக்களுக்கு என்னுடைய செயல் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய கோல். இந்த மாதிரி குழந்தைகளை உருவாக்கணும், நிறைய பிள்ளைகளை வளர்க்கணும், டான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சங்கீதா வித்யாலயா ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க, அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட சேர்ந்து உங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் ஃபைனல் டான்ஸ் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, நம்முடைய புதுசா வந்த பொன்னியின் செல்வத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் நம்மளுக்கு கிராண்ட் ஃபைனலா கொடுத்திருக்காங்க. சார் உற்சாகமா பாராட்டோட மத்தியில சாங் சார் ப்ளீஸ். சோழ வெற்றியாள் உன்னை அழகிய பூவே செல்லதியோ மலரிடு சகே See
கடல் வண்ணமாறும் புதிந்திடும் பகைவர் வேகம் கடலுக்கு அன்னமாகும் புலிமகன் வீரம் கண்டு பகைபுலம் சிதறியோடும் சரமழை பெய்தல் கண்டு கடலலை கரைத்து ஓடும் அடடா பெரும் தீரை எடடா துணி மாலை தொடடா சரமாலை அடடா பறையோ வீரா ராஜ வீர சூரா தீர சூர வீரா சோழ வீர சீரா ஞானம் வாழ வாராய் வாகை சூட பகை போரை நடுதல் சேர்க்கும் வீர மாறா காதல் மாற பூவோர் ஏங்கும் வீரன் ஆயிரம் வேளம் போல போர்க்களம் சேரும் சோழ வேளா ராஜ ராஜ வாராய் வாகை சூட தமிழ் வாழ்க வாழ்க வீர சோழம் வாழ்க நற்றமிழ் வாழ்க வாழ்க நல்லோர் தேசம் வாழ்க தமிழ் வாழ்க வாழ்க வீர சோழம் வாழ்க நற்றமிழ் வாழ்க வாழ்க நல்லோர் தேசம் வாழ்க தமிழ் வாழ்க வாழ்க வீர சோழம் வாழ்க நற்றமிழ் வாழ்க வாழ்க நல்லோர் தேசம் வாழ்க வீரா சரி. நல்லா உற்சாகமா ஓகே சூப்பர். ஸோ நம்மளுடைய அனைத்து பாட்டுமே பார்த்தாச்சு. இப்போ குழந்தைகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கு இசையை அமைச்சக்கூடிய ஒரு நபர் தான் இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, கல்யாணம் முடித்து வீட்டுக்குள்ளே வர்றப்ப என்ன பண்ணுவோம், ஒரு சூப்பரான ஒரு சாங் போடுவோம். என்ன சாங் சார் மேடம் தெரியுதா? வீட்டுக்குள்ளே அந்த வாசப்படில் முதல் அந்த நிலக்கதவை அப்படி தான்னு ஒரு சாங் போடுவோம். மருமகளே மருமகளே வா வா அப்படின்னு சொல்லி ஒரு சாங்கை கொடுத்தாங்க. பசங்கள் பண்ணுவேன், நானும் ஒரு பையன் தானே, மருமகனே மருமகனே வான்னு சொல்லி எங்கேயாவது சாங் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? அந்த ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா? ஆண்கள் சொல்லுங்கள். எனக்கு இருந்துச்சு. ஆகா, அந்த பிள்ளையை மட்டும் கூப்பிடுறாங்க, என்னையை கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ என்னுடைய வருத்தம், இன்னி வரக்கூடிய இளைஞருடைய வருத்தத்தை போக்கி இன்னைக்கு மருமகனே மருமகனே வா அப்படின்ற ஒரு சாங்கை சூப்பராக இசையமைச்சு பாடிய நம்முடைய கிரேட் லீடரை இன்வைட் பண்ணிடலாமா? திரைப்பட இசை அமைப்பாளர் பாட்டு அதுக்கு முன்னாடி பாட்டு இருக்கா? ஆமா. யாரு? இதுக்கு முன்னாடி சாரு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம குழந்தைங்க ரெடியா இருக்காங்க. உற்சாகமா ஒரு பாராட்டு. அதிபதி வேலவன் ஆறுமுகன் முருகா, அயிலவன் குமரகுகன் காங்கேயன் முருகா, ஈசனின் சேயோன் சுப்பிரமணியன் முருகா, சண்முக சுவாமிநாதன் கதிர்காமன் முருகா, வள்ளல் பெருமான் வேந்தன் மயில்வாகன் எங்கள் முருகன், வேல் முருகா வாவா மால் மருகா வாவா, அரோகராறு படை வேல் முருகா வாவா, வேல் முருகா வாவா மால் மருகா வாவா, அரோகராறு படை வேல் முருகா வாவா, அதிபதி வேலவன் நாலு முகன் முருகா, அயிலவன் குமரகுகன் காங்கேயன் முருகா, ஈசனின் சேயோன் சுப்பிரமணியன் முருகா, சண்முக சுவாமிநாதன் கதிர்காமன் முருகா, சரவண பொய்கையில் பிறந்தவன், கார்த்திகை பெண்களிடம் மலர்ந்தவன், தாமரை மலரில் மலர்ந்தவன், ஆறுமுகம் கொண்ட திருமுகன், ஓம் சரவண பவ என பாடுவோம், திருப்புகழ் கந்தனை போற்றுவோம், ஓம் சரவண பவ என பாடுவோம், திருப்புகழ் கந்தனை போற்றுவோம், வேல் முருகா வாவா மால் மருகா வாவா, அரோகராறு படை வேல் முருகா வாவா, வேல் முருகா வாவா மால் மருகா வாவா, அரோகராறு படை வேல் முருகா வாவா, பன்னிரு கரங்கள் கொண்டவன், பழத்தினால் ஆண்டியாய் நின்றவன், 18 கண்கள் உடையவன், முத்தமிழால் வாழ வைப்பவன், ஓம் சரவண பவ என பாடுவோம், திருப்புகழ் கந்தனை போற்றுவோம், ஓம் சரவண பவ
செய்வோம். வேல் முருகா வா வா மால் மருகா வா வா அரோகராறு படை வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா மால் மருகா வா வா அரோகராறு படை வேல் முருகா வா வா அதிபதி வேலவன் ஆறுமுகன் முருகா அயிலவன் குமரகுகன் காங்கேயன் முருகா ஈசனின் சேயோன் சுப்பிரமணியன் முருகா சண்முக சுவாமிநாதன் கதிர்காமன் முருகா வள்ளல் பெருமான் வேந்தன் மயில்வாகன் எங்கள் முருகன் வேல் முருகா வா வா மால் மருகா வா வா அரோகராறு படை வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா மால் மருகா வா வா அரோகராறு படை வேல் முருகா வா வா. நல்ல உற்சாகமாக ஒரு பாராட்டு. இந்த பாட்டை எழுதின நபர் தான் இன்றைக்கி நான் உங்களை இன்வைட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி 2 பாட்டு மருமகனே மருமகனே வா வா அப்படின்னு ஒரு சாங்கையும் எழுதின ஒரு நபர், திரைப்பட இசை அமைப்பாளர். இன்றைக்கி சூப்பராக ஒவ்வொரு பாட்டுக்குமே தனித்துவம் பதிக்கணும் அப்படின்னு நினச்சி பதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. இன்றைக்கி மதுரையிலேருந்து நமக்காக சிறப்பு விருந்தினர் வந்திருக்கக்கூடிய பிபிஆர் போத்திராஜ் சார், ப்ளீஸ் வெல்கம் ஆன் த ஸ்டேஜ். உங்கள் பாராட்டு மத்தியில் சாரை வெல்கம் பண்ணிக்கலாம். நல்ல உற்சாகமாக ஒரு பாராட்டு. நல்ல பாராட்டு. சார் எழுதின பாட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டே ஒரு உற்சாகமாக ஒரு பாராட்டு கொடுங்க. புருஷனமை சிலுக்க மக்குறவன் கண்ண பறிக்க வடக்கம்பட்டி வெடி வெடிக்க அடிப்பட்டி தப்பு கொத்தி தாய் மாமே வாரானடி முயலுத தாய் மாமே வாரானடி தாய் மாமே வாரானடி முயலுத தாய் மாமே வாரானடி. அவர் கொஞ்சம் அவர் அழகான பாடின பாட்டை ஸோ அவர் வந்திருக்காங்க. அவர் மூலம் ஒரு சின்ன ஸ்பீச் கேட்கலாமா? ஒரு உற்சாகமாக ஒரு பாட்டை மத்தியில் சாரு மறுபடியும் ஒரு பாட்டு, மீண்டும் இன்னொரு பாட்டு. முதல்ல இந்த மாலை வேளையில் இந்த மேடையை கொடுத்த இத்தனை குழந்தைகளை இங்கே நிப்பாட்டின அந்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு, இங்கே வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளோட பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க. அனைவரையும் வருக வருக என நமது சங்கர் சங்கீத வித்யாலயம் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு மை செல்ஃப், நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் எல்லாம் சொல்லிவிட்டு நான் மேலே ஏற, அவரெல்லாம் பாஷா படத்தில் ஒரு தீம்லாம் போட்டார், எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தீங்க. இல்லை நானும் பார்த்துட்டு இருந்தேன். பட்டு என்ன உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது என்னன்னு தெரியல. மேபி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ஆடியோ லைனில் இருந்தவங்களுக்கு பூரா இந்தியாவில் இல்லை, தமிழ்நாடு இல்லை, சவுத் இண்டியன் எல்லா பக்கமும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நான் என்னோடய ஃபஸ்ட்டு சாங் வந்து தாய்மாமன் வாரானடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு நான் பண்ணது. நான் எழுதி இசையமைச்சு நானே பாடின பாட்டு. அந்த பாட்டு வந்து எதர்ச்சியாக செக்கானூர்னில் அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ நான் செல்ஃபோன் கடை வச்சுருக்கேன் செக்கானூர்னில். செல்ஃபோன் சர்வீஸ்லாம் பார்த்துட்ருப்பேன். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் செக்கானூரில் வந்து அப்போ தான் வேலை பார்த்துட்டு போயிட்டுருக்கும்போது நம்ம கடை வச்சுருந்த அண்ணன் ஓனர் அவர் வந்து மொய்டெக் அப்படின்னு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நம்ம மொய்யை வந்து நோட்டில் தான் எழுதுவோம், அவர் வந்து டிஜிட்டலாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து பதிஞ்சு கொடுக்குறக்காக ஒரு இது ஓப்பன் பண்ணுறாரு. அதை கிரியேட் பண்ணார் அந்த சாஃப்ட்வேரு. ஸோ சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணவும் அதை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு சாங் வேணும்னு என்கிட்ட கேட்குறாரு. சத்தியமாக எனக்கு அப்போ பாட்டு பண்ண தெரியாது. அப்போ நான் கச்சேரியில் பாடிட்டு தான் இருக்கேன். ஸோ என்கிட்ட அவர் சொல்லவும் அவர் என்ன சொல்லிட்டாரு, திடீர்னு ஒரு வீடியோகிராஃபரு, பெரிய வீடியோ எடுக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு, இந்த மாதிரி தம்பி இவர் தான், அவர் வந்து மியூசிக் டைரக்டரு அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிட்டார். உள்ளே போனவுடனே அவர் அப்படியே ஆசாருன்னு சொல்லிட்டு பெரிய அவங்க நம்மளை நிறைய எதிர்பார்த்து பேசுகிறாங்க. சரி என்னடா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் என்ன பண்ணார், ஒரு சில லைன்லாம் எழுதி கொண்டு வந்திருந்தார். நம்ம எப்படி சீர் வந்து எப்படி செய்வோம், நம்மளோட இங்கே நம்ம சைடு வந்து எந்த மாதிரி முறைகள்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு இதெல்லாம் எழுதி கொண்டு வந்தார். அதை எழுத கையில் கொடுத்துட்டு போயிட்டார். நான் யூனிவர்சிட்டியில் ஒரு வேலை இருந்துச்சு, அதனால் நான் போயிட்டு அந்த ஸ்டூடியோ மதுரையில் இருக்கவும் ஈவினிங் நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு திரும்ப ஈவினிங் அந்த ஸ்டூடியோவுக்கு போனேன். ஸோ போகிறதுக்குள்ளே நான் உட்காந்து வேறு லைன் எழுதி அங்கே உட்காந்து கம்போஸ் பண்ணது தான் அந்த பாட்டு. இந்த பாட்டு எழுதிட்டேன், பாட்டை கம்போஸ் பண்ணிட்டேன். எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது.
ஸோ இந்த பாட்டை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய மியூசிக் ஒர்க் பண்ணுறவங்களாம் அந்த பாட்டை தூக்கிட்டு போகிறேன். ஆனால் இந்த மாதிரி எனக்கு பாட்டு பண்ணி கொடுங்க கேட்டால் எல்லாருமே அப்படியே பண்ணிடுவோம். பாட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா பூரா 5000 10,000 அப்படின்றாங்க. 5000 10,000 நம்மளுக்கு புரிஞ்சுக்கிச்சு அது இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா ஒரு இசையமைப்பாளர் பேபி நடராஜன், பறவை முனியம்மா எனக்கு அம்மாச்சி, எங்கள் பெரியப்பா தான் இவங்களெல்லாம் அந்த ஃபீல்டில் கொண்டு வந்தவர். ஸோ அங்கே இடி முழங்குது சாங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. நிறைய கிராமிய பாட்டு பக்தி பாடல் எல்லாமே எங்கள் பெரியப்பா இசையமைச்சது தான். பேபி நடராஜன் அவர் பேர். அவர் மதுரையில் டெரிக் ஸ்டூடியோவில் தான் அவர் கம்போசிங் பண்ணிட்டு இருந்தார். ராம்ஜி அப்படின்ற ஒரு கேசட் கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துருந்தார். அவர் முடியாதனால அங்கேருந்து வெளியேறிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடியோவில் போய் நான் ஃபஸ்ட்டு பண்ண பாட்டு தான் தாய் மாமன் வாரானடி. இந்த பாட்டை செக்கானூர்னில தான் ரிலீஸ் பண்ணி இன்ன வரைக்கும் 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ எனக்கே தெரியாது இந்த பாட்டு இவ்வளோ தூரம் பிரபலம் ஆகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒவ்வொரு விசேஷ வீட்லேயும் இந்த பாட்டு படிக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் மலேசியாவில் 2 படம் பண்ணியிருக்கேன். நிறைய பாடல்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைவாக கூட தந்தையர் தினத்தன்னைக்கு அதாவது அப்பாவை பற்றி ஒரு பாட்டு, எங்கள் அப்பாவை பற்றி என் பொண்ணு என்னோடய குழந்தை வந்திருக்கு. என்னோடய குழந்தைக்காக நான் விருப்பப்பட்டு பாட்டு எழுதி இசையமைச்சு தந்தையர் தினத்தன்னைக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப தாய்மாமன் வாரானடி பாட்டு பண்ண டீம் அந்த அண்ணனே அவரோட வீட்டு கல்யாணத்துக்கு என்னோடய மருமகனுக்கு ஒரு பாட்டு பண்ணணும். மணமகனுக்கு பாட்டே கிடையாது. ஸோ எல்லார் வீட்லேயுமே பொண்ணுக்கு தான் பாட்டு இருக்குது, மாப்பிள்ளைக்குன்னு பாட்டே கிடையாது. அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும், அதை நீ தான் பண்ணணும். ஏற்கனவே நம்ம தாய்மாமன் பாட்டு பண்ணது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு, அதனால திரும்ப எனக்கு அதே மாதிரி ஹிட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு பாட்டு பண்ணி கொடுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்போ எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் லிரிக்கர் ஒருத்தர் இருக்கார், அட்வொகேட்டாக இருக்கார், பாடல்கள் திரைப்பாக்கூடத்தில் சென்னையில் படித்தவர். அவர் ஏற்கனவே எனக்கு 4 பாட்டு எழுதியிருக்காரு, இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த பாட்டுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி திரும்ப அவர் எழுத சொல்லி ரிலீஸ் பண்ணதான் மணமகன் வாராரு அந்த பாட்டு. இன்றைக்கி எல்லா கல்யாண வீட்டிலையும் அந்த பாட்டு படிச்சுட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூகுளில் போய் நீங்கள் மதுரை போத்தி ராஜா பிபிஆர்னு போட்டிங்கன்னா என்னோடய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஐடியூன்ஸ்லேருந்து ஸ்பாட்டிஃபைலேருந்து சரிகமா குங்குமா அமேசான் என்னென்ன டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கோ எல்லாத்துலேயும் என்னோடய சாங்ஸ் பூரா வரும். எல்லாருமே கேளுங்க. யூடியூப்பும் மதுரை போத்திராஜா பிபிஆர்ன்னு இருக்குது. எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அந்த பாட்டில் ஒரு 4 லைன் நீங்கள் கேளுங்க, பிடிச்சிருந்தா கைதட்டுங்க எல்லாருமே. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, மாப்பிள்ளைய கூட்டு வாங்க. மணமகன் வாராரு, மருமகன் வாராரு, மகனுக்கேத்த மன்னவே வாராரு. மணமகன் வாராரு, மருமகன் வாராரு, மகளுக்கேத்த மன்னவே வாராரு. குணமகன் வாராரு, குலம் காக்க வாராரு, ஊரே வாழ்த்த தென்னவே வாராரு. எங்க வீட்டு இளவரசி நெத்தியில பொட்டு வச்சு வாழ வைக்க வந்தவனே, எங்க வீட்டு மருமகனே. எங்க மணமகன் வாராரு, மருமகன் வாராரு, மகளுக்கேத்த மன்னவே வாராரு. குணமகன் வாராரு, குலங்காக்க வாராரு, ஊரே வாழ்த்த தென்னவே வாராரு. மணமகன் வாராரு, மருமகன் வாராரு. மணமகனே மருமகனே வா வா, துணையவளின் கரப்பிடிக்க வா வா, குணம் இருக்கும் குலமகனே வா வா, காலம் முழுது சேர்ந்து வாழ வா வா. நன்றி. எல்லாருக்குமே பாட்டு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டு பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? இல்லை தலையை தான் ஆட்டுறீங்க, கை தட்ட மாட்டீங்களே. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி அதாவது நம்ம சவுத் இண்டியன் சைடு, அதாவது பூர்வ மதுரை மாவட்டம் இருந்துங்க, நமக்குன்னு ஒரு மியூசிக் இருக்குது, நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது இசை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த மாதிரி பாடல்கள் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி பாடல்கள் தான் படங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுக்கணும். அடுத்து நான் என்னை பற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்து சங்கர் சங்கீதா வித்யாலயா ஒரு 15 இயர்ஸ் பேக், 15 வருஷத்துக்கு பின்னாடி இதோட நிறுவனர் என்னோட சகோதரி ராஜேஸ்வரி, நாங்கள் 2 பேரும் அப்போ தான் மியூசிக் காலேஜ் என்ட்ரு ஆகிறோம். 2 பேருக்குமே மியூசிக்கை பற்றி சத்தியமாக எதுவும் தெரியாது.
நாங்கள் ஒரு 6 பேர் எங்கள் கிளாஸில் இப்போ இருக்கிறதில்ல. எங்களுக்கு சீனியர் பூராமே 20 பேர் 35 பேர் 40 பேர் டீச்சர் ட்ரைனிங் வரைக்கும் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் இயரு, எங்களுக்கு அடுத்து செகண்ட் இயரு, தேர்ட் இயரு, இப்படி நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. நாங்கள் போன கெட்ட நேரம் என்னன்னு தெரில, எங்கள் செட்டோடு முடிஞ்சிருச்சு அந்த காலேஜே ஒரு மாதிரி. அதாவது ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடுச்சு. 2 பேருமே மியூசிக் தெரியாமல் தான் உள்ளே வர்றோம். இந்த மியூசிக் காலேஜில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, இந்த நாதஸ்வரம், தவுள், பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து பரதநாட்டியம், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க பூரா பொழைச்சிக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நாதஸ்வரம் படிக்கிறவங்க, தவுள் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நாதஸ்வரத்துக்கு வந்து ஒத்து ஊதுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று தாளம் போடுவாங்க உட்காந்து. ஏன்னா ஃபஸ்ட் இயர் காலேஜ் சேர்ந்தவொன்னே என்ன பண்ணுவாங்க, இப்போ கல்யாண கச்சேரியாக காலையில் நாள் நிச்சயார்த்தம், மறுநாள் காலைல கச்சேரி என்னோடனே குளிச்சுட்டு நீட்டாக வேஷ்டி சட்டையை போட்டு போய் நெத்தியில் பட்டையை போட்டு தாளம் போட்டு உட்காந்துருவாங்க. 500 ரூபா சம்பளம். முகூர்த்தத்துக்கு மட்டும் உட்காந்து தாளம் போட்டால் எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது, செகண்ட் இயர் படிக்கும்போது இந்த நாதஸ்வரத்தில் சாப்பாசா மட்டும் 2 நோட்டு மட்டும் ஊதி பழகிடுவாங்க. அப்போ ஒத்து ஊதுறோன்னு சொல்லுவாங்க. இவங்க வாசிட்டு இருக்கும்போது பே அப்படின்னு அவங்க விடுறது தெரியாமல் இருக்க ஊதிட்டே இருப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி பழகுனோடனே ஒரு 1000 ரூபா சம்பளம். செகண்ட் இயர் படிக்கும்போது இந்த நாதஸ்வரத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸ்லையும் 2 வருஷம் படிப்பாங்க. ஏன்னா 5 வருஷம் படிக்கணுன்றதுக்காக, அது விரும்பி படிக்கிறதுக்காக படிப்பாங்க. அந்த மாதிரி தேர்ட் இயர் படிப்பாங்க. தேர்ட் இயர் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த மியூசிக்கில் கொஞ்சம் ஒரு ஆரம்ப பாடங்களை கற்றுக்கிட்டு உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 1500 2000 ரூபா சம்பளம். திரும்ப அவன் 4வது வருஷம் படிக்கும்போது சொந்தமாக கச்சேரி வாங்கிட்டு 3000 4000 ரூபாய்க்கு கையில் செயின், கழுத்தில் பூரா செயின் நல்லா சம்பாரிச்சிட்டு போயிடுவேன். ஒன்று. அதே மாதிரி தான் தவுள் வாசிக்கிறவங்களுக்கும் இந்த பரதநாட்டியம், பொம்பளை பிள்ளைய வந்து ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் போனாலும் உடனே கூப்பிட்டு வேலை கொடுத்துருவாங்க, பொம்பளை பிள்ளைய வாங்க அப்படின்னு. இந்த ஆம்பளை பையன் நாங்கள் மட்டும் இந்த வயலின் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பாட்டுன்னு ஒன்று இருக்குது. இதை படித்து விட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஏதாவது நாலேஜ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபெமிலியரான ஆள் மாதிரி இருந்தால் தான் நம்ம அதில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. நம்ம எங்கிட்ட, நான் பிறந்த வாடிப்பட்டி, இப்போ நமக்கு இங்கே மதுரை மாவட்டம், நம்மளோட குணங்கள் எப்படி இருக்கும், அப்போ போய் படிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ எங்கள் பெரியப்பா இவங்க எல்லாம் மியூசிஷியன் தான், ஆனால் அவங்களோட லிங்க் வந்து எனக்கு கிடைக்காது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு 6 வயசாக இருக்கும்போது இறந்துட்டார். ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து மதுரைக்குள்ளெல்லாம் விடலை. எப்படியே தத்தி பிடிச்சி காலேஜில் சேர்ந்தாச்சு. அப்போ காலேஜில் நாங்கள் படிக்கும்போது எங்கள் 2 பேருக்குமே எதுவுமே தெரியாது. 3 வருஷம் படித்தேன். 3 வருஷம் படித்து டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன். டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் போதே தெரியுது மியூசிக்கை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் பாட்டு வந்து அங்கே வாத்தியாருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அதை பாடுவோம். கேள்வி காலத்தில் கேட்டு பாடுற மாதிரியே பாடுவோம். சரி, இது நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் உட்காந்து மெனக்கட்டு சாப்பாட்டை எதிர்பார்க்குறது கிடையாது, தூக்கத்தை எதிர்பார்க்குறது கிடையாது. அப்படிலாம் இருந்து அதுக்கப்புறம் மியூசிக்கை கற்றுக்கிட்டு என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி உள்ள டிஜிட்டல் மீடியா எப்படி இருக்குது, இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி எப்படி இருக்குது, அப்போ நம்ம எப்படி ஒரு சாங் பண்ணால் எப்படி ஜெயிக்க முடியுன்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே என்னோடய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் நிகழ்ச்சி கச்சேரிக்கு பாடகராக போவேன், அதில் வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெளியில் வேலை பார்க்குற காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒவ்வொரு பாட்டாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இது வரைக்கும் எல்லா பாட்டுமே என்னோடய சொந்த செலவில் நான் பண்ணது தான். நீங்கள் என்னோடய எல்லா பாட்டுமே நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கப்பூரில் ஒரு படம், மலேசியாவில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் நான். அது ஃபஸ்ட்டு படம் யுவன் சங்கர் ராஜா யுவன் ரெக்கார்ட்ஸில் தான், அந்த லேபிளில் தான் பாட்டை விற்றுருக்கோம். அங்கே தான் இருக்குது அந்த பாட்டு. ஸோ எல்லா பாட்டையுமே கேளுங்க. சிஸ்டரை பற்றி சொல்லிவிட்டு வேற எங்கேயே திரும்ப போயிட்டேன். அதனால் வந்து ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் இருந்து, ஏன்னா எங்களுக்கு யாரும் கைடு எதுவும் கிடையாது. இப்போ அங்கே நாங்கள் படிக்கும்போது ஏதோ நாங்கள் ஒரு ஆசையில் படிக்க வந்துட்டு வந்து படித்தோம். என்னைய மாதிரி அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டரும் வந்து இதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மேலும் மேலும் படித்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி உசிலம்பட்டியில் வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை வந்தேன். நான் அப்போ வந்து குழந்தைகளையும் பார்த்தேன், இன்றைக்கி வந்து குழந்தைகளையும் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு டைமும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஏன்னா அதாவது இசை அப்படின்றது இறைக்கு ஒப்பானது, கலைஞர்கள் அப்படின்றவங்க கடவுளுக்கு ஒப்பானவங்க. ஸோ உங்கள் குழந்தைங்கள ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. ஸோ உண்மையிலே அதை புரிஞ்சுக்குங்க. இங்கே இருக்க நிறைய அப்பாக்களுக்கு வந்து தெரியல. அம்மாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மா வந்து குழந்தைக்கு வந்து அவங்களுக்கு இந்த மேக்கப் சைடு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைகளை ரசிக்கிறாங்க. அப்பாங்களுக்கு அவ்வளோலாம் தெரியாது. அதனால் வந்து அப்பாங்க வந்து குழந்தைங்கள்ட்ட கேளுங்க, ஒரு பாட்டு நீங்கள் ஆடினீங்கன்னா இந்த பாட்டோட அர்த்தம் என்னப்பான்னு கேளுங்க. ஏன்னா நடனத்தில் வந்து எப்படின்னா ஒரு பாட்டுனா பாட்டை பாடி காட்டிடலாம். ஸோ பரதத்தில் வந்து எப்படின்னா அந்த பாடோட வரிகள் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு அசைவு இருக்குது, ஒவ்வொரு அபிநயம் இருக்குது, அது என்ன சொல்கிறது, முத்திரைகள். ஆமாம், அந்த முத்திரைகள் இருக்குது. அதெல்லாம் உங்கள் குழந்தைங்கள்ட்ட கேளுங்க. எல்லா குழந்தைகளும் ரொம்ப அருமையாக பண்ண. அதுலேருந்து ஒரு குட்டி பொண்ணெல்லாம் அந்த கையில் ஒரு இது கலண்டுக்குச்சு, அது திரும்ப எடுத்து கையில் போட்டு திரும்ப விழுகாமல் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி ஆடிட்டு இருந்துச்சு. உன்னில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த குழந்தைகள் எல்லாருமே நீண்ட நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், பெரிய பெரிய நல்ல படிப்புலையும் சரி எல்லாத்துலேயும் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும்னு சொல்லி இறைவனுடைய உங்கள் எல்லாரோட
எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் சிஸ்டரோட ஆசீர்வாதோட வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அப்படின்னு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அழகா என்ன பண்ணாங்க, அவருடைய ஸ்பீச் கொடுத்தாங்க. கண்டிப்பாக அவருக்கு ஒரு உற்சாகமாக ஒரு பாராட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அவருக்கு பாராட்டு கொடுக்கணும்ல. ரைட். ஸோ இன்னைக்கு நம்முடைய சங்கர் சங்கீத வித்யாலயாவோட அழைப்பை ஏற்றி நம்ம சிறப்புரை ஆற்றிய நம்முடைய போதி சார் வந்தாங்க. அவங்க முன்னாடி ஸோ நம்மளுடைய இசை கலைமணி, ஆடல் கலைமணி, நாட்டிய சதிர்மணி அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கி இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கா, டாக்டர் அப்படின்னு ஒரு பட்டத்தையும் வாங்கி இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் ராஜேஸ்வரி மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா எங்களோட குருக்கு ஒரு சின்ன ஒரு குருதட்சணையாக நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் விரும்புகிறாங்க. ஸோ அப்படி விரும்பக்கூடிய ஒரு நபர் இருக்காங்க. அவங்கள கூப்பிடலான்னு ஆசை, பேர் சொல்லி கூப்பிடுன்னு ஆசைப்பட்டேன். சார் எனக்கு பப்ளிசிட்டிலாம் பிடிக்காது சார், பரவாயில்ல நீங்கள் பேரண்ட்ஸ்லேயே கூப்பிடுங்க, நாங்கள் அப்படியே ஆன் த வேல வந்துடுவோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்கள இன்வைட் பண்ணிடலாம். சார் வெல்கம் சார். உங்களுக்கு உற்சாகமாக ஒரு பாராட்டு மத்தியில் நம்முடைய குருக்கு ஒரு குருதட்சணையாக வழங்குறாங்க. உற்சாகமாக ஒரு பாராட்டு கொடுத்துருங்க. நல்ல பாராட்டு. சுந்தரம் சார், தீபா மேடம் வந்து நம்மளுடைய குரு கொடுக்குறாங்க. நல்லா உற்சாகமாக ஒரு பாராட்டு கொடுத்துருங்க. தேங்க்யூ சார். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் ஒரு ஃபோட்டோ எடுத்து சார் பக்கத்தில் இருந்து. ஓகே 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 தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ நம்ம கடைசியாக தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. வெல்கம் சார். கடைசியாக என்ன பண்ணிட்டோம், நன்றி உரையோட நம்ம ப்ரோக்ராமை நிறைவு பண்ணலாம். நன்றி உரையை கொடுக்கறதுக்காக உசிலம்பட்டியிலேருந்து ஒரு ஆசிரியர் வந்திருக்காங்க, தீபா மேடம். அவங்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். உங்களை பாராட்டு மத்தியில் உற்சாகமாக ஒரு பாராட்டோட இன்வைட் பண்ணிடலாம். வெல்கம் மேடம். வாழ்க வளமுடன். எல்லோர் முகத்திலும் புன்னகையே நிறைந்திருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் அருள் எல்லோருக்கும் கிடைத்ததற்கு நன்றி. அன்னை தமிழே முதல் உனக்கு நன்றி. அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் மகிழவே நூற்றுக்கணக்கான ஆன்மாக்களுக்கு ஆன்மீக ஒளியை அளிக்க அகமகிழ்வோடு தன்னையே உசிலம்பட்டி மக்களுக்கு தன்னையே ஒப்படைத்த குரு எங்கள் குரு டாக்டர் ஆர் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் சார்பாக அனைவரின் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம். மேலும் நிகழ்ச்சியை சிறப்பித்த எங்கள் உசிலை பொதுமக்களையும் பெற்றோர்களையும் வருங்கால தங்கங்கள் எதிர்கால சிங்கங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இவ்விழாவை சிறப்பித்தமைக்கு நன்றி. சிறப்பு விருந்தினராக வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. நன்றி. மேடத்துக்கு ஒரு ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கு கை தட்டுறோம், நீ அடுத்த வருஷம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கை தட்டு இப்படி இல்லாமல் தட்டணும் அப்படின்னு அடுத்த வருஷம் என்ன பண்ணீங்க, உட்காந்து யோசிக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நான் ஒவ்வொரு குழந்தையுடைய பேரை வாசிக்கிறோம். அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் கையில் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிற மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ நம்முடைய சிறப்பு விருந்தினரை மீண்டும் போத்திரா சாரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ராஜேஸ்வரி மேடம் அவங்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மேடம் ஒவ்வொரு பேரும் எஸ் ஆதவன். பாட்டிற்காக சிறந்த விருது வாங்கும் எஸ் ஹேம்தேவ். தம்பி இங்கிட்டு வாங்க, அப்படி இந்த பக்கம் வாங்க, ஏதாவது ஒரு பக்கம் வாங்க. ரைட், இருங்க. நெக்ஸ்ட் எஸ் ஹேம்தேவ். தம்பி இங்கிட்டு ஓரமா நில்லு, யாரும் வாங்கிட்டு போகக்கூடாது. ஹேம்தேவ் இங்கிட்டு வா. பாட்டு பாடிய ஜி துகின் தக்ஷித்துக்கு பாராட்டு சான்றிதழ் நமது சங்கர் சங்கீத வித்யாலயம் சார்பாக. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடின குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நம்மளோட போத்திதா சார் ஹேம்தேவ் கொடுக்குறாங்க. தம்பி இங்கிட்டு வா சார். கொஞ்சம் பேரண்ட்ஸை தயவுசெய்து இப்படி அனுப்புங்க ப்ளீஸ். அங்கிட்டு யாரும் போக வேணாம், இந்த பக்கம் வாங்க ப்ளீஸ். அடுத்து சங்கர் சங்கீத வித்யாலயம் சார்பாக பரதநாட்டியத்திற்கு விருது வாங்கப்படும் ஜி பிரக்ஷனா ரித்து. பிரிஜனா ரித்து கொஞ்சம் பாப்பா இங்கிட்டு வா, பின்னாடி வா. அடுத்து பரதநாட்டியத்திற்காக பாராட்டு சான்றிதழ் பெறும் டி யுவதக்ஷனா.
டி யுவதக்ஷனா. வாங்கின எல்லாம் ஸ்டேஜில் நின்னுங்க, யாரும் கீழே போகக்கூடாது. பின்னாடி ஸ்டேஜில் நின்னுங்க. யுவதர்ச்சனா எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க. மீண்டும் பரதநாட்டியத்திற்காக பாராட்டு சான்றிதழ் நமது சங்கர் சங்கீத வித்யாலயம் சார்பாக எம்டி தேசஸ்வனி. சார் கொஞ்சம் அமைதியா தேசஸ்வனி கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். கடைசி நேரம் வந்தாச்சு. பாப்பா அப்படியே எல்லாரும் இங்கிட்டு வந்துருங்க, இங்கிட்டு போயிருங்க. தேசஸ்வனி பாப்பா வந்தாங்களா? தேஜஸ்வனி. தேஜஸ்வரி மேடம் எங்கப்பா இருக்கீங்க? சார் வல்ல இருக்கு. சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். அடுத்து எஸ் ஸ்ரீ அக்ஷரா பரதநாட்டியத்துக்காக அக்ஷரா. அடுத்து கே ஹேமவர்ஷினி. ஹேமவர்ஷினி பரதநாட்டியத்திற்காக பாராட்டு சான்றிதழ் பெறும் குழந்தை இல்லையாப்பா? இப்படி வர வாங்க சொல்லுங்க. வாங்க சார். ஹேமவர்ஷினி சார். ஹேமதர்ஷினி. ஹே தானு ரக்ஷனா. தானு ரக்ஷனா ஹேமதர்ஷினி பரதநாட்டியத்திற்காக பாராட்டு சான்றிதழ் பெறும் நமது குழந்தை. பின்னாடி பின்னாடி கொடுப்போம். சங்கர் சார். அடுத்து பரதநாட்டியத்திற்காக தானு ரச்சனா பாராட்டு சான்றிதழ் பெறும் ஆர் லக்ஷாஸ்ரீ. லக்ஷாஸ்ரீ. பேர் சொல்லக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் ஸ்டேஜ் முன்னாடி வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்களோட பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தாலும் கூட அனுப்பிச்சு விடுங்க ப்ளீஸ். அடுத்து பரதநாட்டியத்திற்காக பாராட்டு சான்றிதழ் பெறும் எஸ் பூர்விஷா. எஸ் பூர்விஷா. பூர்விஷா எங்க இருக்கீங்க? நமது சங்கர் சங்கீத வித்யாலயம் சார்பாக பாராட்டியத்திற்காக ஆர் கீர்த்திகா தேவி. கீர்த்திகா தேவி. எல்லாரும் ஒரு பாராட்ட கொடுக்கலாமே. கீர்த்தியா தேவி எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. அடுத்து அடுத்து கே தரண்யாஸ்ரீ பரதநாட்டியத்திற்காக சான்றிதழ் பெறும் தரண்யாஸ்ரீ மேடைக்கு வரவும். அதே பரதநாட்டியத்திற்காக ஆர் பொம்மி நமது சங்கர் சங்கீத வித்யாலயம் சார்பாக ஆர் பொம்மி மேடைக்கு வரவும். பொம்மி மீண்டும் பரதநாட்டியத்திற்காக பாராட்டு சான்றிதழ் பெறும் கே மௌனிகா. கே மௌனிகா. அடுத்து ரித்திகா. ரித்திகா. ரித்திகா எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க இங்க வாங்க. கே கர்ணிகா. கே கர்ணிகா. ஓடி வராங்க. கர்ணிகா. அங்க ஜே அமில்தினி. ஜே அமில்தினி. இரு பாப்பா இரு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். பாப்பா அந்த பின்னாடி இருக்கவங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். கார்த்திகா. கார்த்திகா. சீல்டு வாங்கின பிள்ளைங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். அப்படியே இருங்க. அகஸ்தியா. அகஸ்தியா. எம் சஹானா. எங்க இருக்கு அகஸ்தியா? சகானா. ஹேநிதி. ஹேநிதி. சகானா இருப்பா. வாங்க அப்படி நின்னுங்க. சகானா நீங்க தானே? நின்னுங்க. தியா. தியா. நம்முடைய குழந்தைகள் உடைய சீல்டு சான்றிதழ் எல்லாமே வாங்குறாங்க. நல்லா உற்சாகமா அப்படியே கொடுத்துக்கிட்டே கொடுக்க மாட்டான். அந்த மைல்டா சாங் போடணும் சார். மைல்டா போடணும். அப்படியே அவங்கள ரசிச்சுக்கிட்டே கை தட்டிக்கிட்டே அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வைப்ரேஷன் சுவிட்ச் ஆஃப் போர்டில் போட்டீங்கன்னா அவங்களும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுவாங்க. நான்சி இவாஷ்லின். நான்சி இவாஷ்லின். லோகாஸ்ரீ. லேகாஸ்ரீ. சிவிக்ஷா பானு. அப்பா அப்படியே என்ன பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நின்னுங்க. ஓகேவா? சின்ன குழந்தைகளை முன்னாடி, அது கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க, அது கொஞ்சம் பெரிய பிள்ளை, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நின்னுங்க. குரூப் ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே ஓகே.
ஜனனி ஸ்ரீ. எம் பரணிகா ஸ்ரீ. ஒரு மோட்டிவான சாங் கொடுங்க சார், ஒரு மோட்டிவாக இருக்கணும். சிங்கப்பெண்ணை சாங் போட்டிங்கன்னா அவங்க சிங்கமாக வந்து வாங்கிட்டு போவாங்க. நம்மள பேரண்ட்ஸில் புளியாக எஸ் பார்த்துட்டு இருப்போம். ரக்ஷிகா. எஸ் ரக்ஷிகா. ஜி தன்மயா. ஜி தன்மயா. அப்படியே அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. அந்த சீல்டு வாங்கி அப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு கேமராவுக்கு ஒரு ஸ்டில்லு. ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்து அடுத்து நெக்ஸ்ட். டி மேகவர்த்தினி. தன்மையா யாரு? தன்மை என்ன இயர் போயிருப்போம். எஸ் லிகிதா ரேஷ்னி. லிகிதா ரேஷ்னி. விஎல் ரக்ஷிதா. போதி சார், அப்படியே கொஞ்சம் விஎல் ரக்ஷிதா. போதி சார், கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்து. போதும் போதும். ராஜேஷ் சார் கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்க. அடுத்து எம் தன்சிகா. எம் தன்சிகா. அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். சர்டிஃபிகேட் ஒரு கையில், சீல்டு ஒரு கையில், அழகா. அப்படியே யூடியூப்ல எல்லாம் வரணும். ஒவ்வொரு பேசுமே ஜே தேவமித்ரா. ஜே தேவமித்ரா. ஜி தக்ஷாஸ்ரீ. தக்ஷாஸ்ரீ. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய கே தண்டனை. சம்யுக்தா. கே சம்யுக்தா. சார் இன்னும் ஒரு சில குழந்தைங்க வராமல் இருக்குன்னு நினைக்கிறேன், லிஸ்ட்ல கம்மியா இருக்கு. ப்ளீஸ் யாரா இருந்தாலும் கொஞ்சம் சாரா மேடைக்கு என்ற வருமாறு அனுப்புகிறோம். மஞ்சனை பேச்சு. மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். முடிஞ்ச கே சலோமி என்ற வீரம்மாள். அப்பா கொஞ்சம் கொஞ்சம் சைலண்ட் சைலண்ட். அப்படி இங்கே வர, இங்கே வர. இந்த ஃபர்ஸ்ட் அப்படி இங்கே வாங்க. இந்த கோட்டை பாருங்க, கோட்டை பாருங்க. அவன் பேரு அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அவன் பேர் என்ன வர்றா? கொஞ்சம் 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 தள்ளு. கேத்ரியா யுவாஞ்சினி. எம் பரணி லட்சுமி. அன்னை தங்கை மனைவி நீ மடித்த வியர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் வந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்ல. ஓகே, சீல்டு சிறப்பாக கொடுத்தாச்சு. எல்லா குழந்தையும் வாங்கிட்டீங்களா? யாருக்கு வரல? இல்லை இல்லை வரல, வராமல் இல்லை இல்லை, எல்லாத்துக்கும் வந்துருச்சா? ஓகே, சென்டரில் ராஜீவ் சார் எல்லாம் கவர் ஆகுமா? எல்லாம் வந்துட்டாங்களா? ஒரு விடைதான் மழை என்ன வந்து பொழியுங்கள் பல சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் முன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கை ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே இந்த குடும்பம். ஒரு நிமிஷம் இங்கே பாரு, இங்கே பாரு, ஒரு நிமிஷம் பாருங்க. ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு ஆள் நிற்கணும், அப்போ தான் எல்லாரும் ஸ்பேஸுமே தெரியும். சார் ஆப் சிட்டிங், ஆப் சிட்டிங். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் எங்கும் இல்லை தேய்திரை எங்கள் வீட்டில் எல்லா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சீஃப் கெஸ்ட்டை கொஞ்சம் முன்னாடி எங்கள் நில கொஞ்சம் முன்னாடி. பாப்பா கொஞ்சம் சென்டரில். ஒன்றும் இல்லை, அது பாட்டு நீ உள்ள வந்துருங்க, உள்ள வாங்க பாட்டு. ரெடியா ரெடியா? பாப்பா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போலாம், கொஞ்சம். பாப்பா நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி வந்துருங்க, இங்கே வாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். எல்லாரும்
எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம் எங்கள் வீட்டில் எல்லா ஓகே, தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம்.